மறுபடியும் ஒரே நாளில் 14 விக்கெட். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? ஆமாம் மக்களே, WTC ஃபைனலில் நேற்றுக்கு டே 2 அண்ட் நேத்திக்கும் போலர்ஸ் டாமினேஷன் தான் கண்டினியூ ஆச்சு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் செஷனை சவுத் ஆஃப்ரிக்கா காஷியஸாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் பேட் கமின்ஸ்னு ஒருத்தர் வந்தாருங்க செகண்ட் செஷனில். அவர் ஏன் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்பெல்லை போட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ள 6 விக்கெட் எடுத்து சவுத் ஆஃப்ரிக்காவை ஆல் அவுட் பண்ணிட்டாரு. சவுத் ஆஃப்ரிக்காவை 138க்கு ஆஸ்திரேலியா பண்டில் அவுட் பண்ணிட்டாங்க. ஆனால் கதை இங்கே முடியல. சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு ஸ்பிரிட்டட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க போலிங்கில். ககிசோ ரபாடாவும் லுங்கி என்கிடியும் 3 விக்கெட் எடுத்து கலக்குனாங்க. டே 2 ஸ்டம்ப்ஸில் ஆஸ்திரேலியா 144 for 8 இருக்காங்க. லீட் ஆல்ரெடி 218 போயாச்சு. ஆஸ்திரேலியா மறுபடியும் ஒரு போலிங் மாஸ்டர் கிளாஸ் காட்டுவாங்களா, இல்லை சவுத் ஆஃப்ரிக்கா அவங்களுடைய ICC மெய்டன் டைட்டிலை நோக்கி சார்ஜ் பண்ணுவாங்களான்னு டே 3 பார்ப்போம். இதில் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான் மக்களே. இதே ஃபைனலு தெரியாதனமாக சப்கான்டினென்ட்டில் நடந்து இதே மாதிரி 28 விக்கெட் விழுந்திருந்தா யார் யார் என்னென்னலாம் பேசியிருப்பாங்க.